எனக்கு ஒரு அங்கிள் தெரியும், 3 பசங்க அங்கிளுக்கு. அந்த அங்கிள் சொல்லுவாங்க, முதல் பையனை டாக்டர் ஆக்கிட்டேன்ப்பா, கரை சேர்த்துட்டேன். நல்லது அங்கிள். 2வது பையனை இன்ஜினியர் ஆக்கிட்டேன்ப்பா, கரை சேர்த்துட்டேன். 3வது பையன் அங்கிள், அவன் தான் சரியா படிக்க மாட்டேன்றான், அதனால ஊழியத்துக்கு அனுப்பிடலான் இருக்கேன். That's not how it goes. அது அப்படி கிடையாது. டாக்டருக்கு படிக்கிற பிள்ளைய ஊழியத்துக்கு அனுப்புனா அது கர்த்தருக்கு உகந்த ஒரு காரியம். ஹல்லேலூயா. டாக்டருக்கு ஒரு பிள்ளைய படிக்க வச்சிருக்கல, ஒரு பிள்ளைய இன்ஜினியர் ஆக்கியிருக்கல, அப்ப அடுத்த பிள்ளைய டாக்டர் ஆக வேண்டிய பிள்ளைய நான் ஊழியத்துக்கு அனுப்புனேன் நீ சொல்லி பாரு, கர்த்தர் அதில் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. நாமவே என்ன செய்து கொள்கிறோம், நம்ம தலையில எண்ணெய் ஊத்திக்கிறோம். கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த அங்கிளை பார்த்தேன், அங்கிள் சர்ச்சை எப்படி அங்கிள் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டேன். அவர் அப்படியே தலையை தொங்க போட்டுக்கிட்டே இருந்தார். உடனே சொன்னேன், ஒன்றும் இல்லாத பார்ட்டியை தானே சபைக்கு கொடுத்துருக்கீங்க, அங்கே மட்டும் என்ன பொண்ணா விளைஞ்சிருக்கோம் அப்படின்னு. சர்ச்சும் ஒன்றும் இல்லை. கடைசியில் இப்போ அந்த சகோதரன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்னா, சும்மா இருந்து அங்கும் இங்குமாக திரிந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அபிஷேகம் பண்ணினவர் கர்த்தர் என்றால் உங்கள் வாழ்க்கை நிரம்பி வழியும் ஒரு வாழ்க்கையாக மாறிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நீங்களாகவே உங்களை அபிஷேகம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நானாவே என்னை அபிஷேகம் பண்ணிக் கொள்கிறேன் என்று சொன்னா, நம்ம கையில எவ்வளவு எண்ணெய் இருந்திருக்கும், கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கும், கொஞ்ச நாள்ல என்ன ஆயிரும், தீந்து போயிரும். ஹல்லேலூயா. அதே அபிஷேகம் பண்ணுகிறவர் கர்த்தர் என்றால் உங்கள் வாழ்க்கை பழுகி 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 நிரம்பி 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 வழிந்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா.